கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 136 அதிலே 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பெரிய அதிசயங்களின் நாளாக இருக்கிறது. It is going to be a day of great wonders. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, துதியும் கிருபையும் பெருகுகிற ஒரு காலத்திற்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சங்கீதத்தின் எல்லா வசனங்களிலும் துதியும் கிருபையும் எப்படி காணப்படுகிறதோ அதே போல இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களை தம்முடைய துதியினாலும் கிருபையினாலும் நிச்சயமாய் நிரப்பி நடத்துவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே தேவனுடைய செயல்களை குறித்து 3 காரியங்களை நாம் தியானிக்க முடியும். அவைகளையும் அதை தொடர்ந்து 3 காரியங்கள், இஸ்ரவேலின் வாழ்க்கையில் நடந்த 3 காரியங்களையும் நான் தீர்க்க தரிசனமாய் இந்த நாளில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய 3 விதமான செயல்கள். அதாவது 1வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் அங்கே சிருஷ்டிப்பவராக வெளிப்படுகிறார். சிருஷ்டிக்கும் தேவன். எனவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில எவைகளை சிருஷ்டிக்க வேண்டுமோ அவைகளை சிருஷ்டிப்பார். அதாவது மகிமையை வெளிப்படுத்துகிற வானங்களை அவர் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆளுகை செய்யும் பெரிய சுடர்களை சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே மகிமையும் ஆளுகையும் உண்டாகும் அளவிற்கு, மகிமையும் ஆளுகையும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் அளவிற்கு எவைகளை சிருஷ்டிக்க வேண்டுமோ அவைகளை சிருஷ்டிப்பார். 2வதாக 10வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரைக்கும் கவனிக்கும் பொழுது அவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். சிறையிருப்பிலே சிறுமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேலுக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்யும் பொருட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து, இருப்பு காலவாய் என்று அறியப்பட்ட எகிப்திலிருந்து, அவர்களை ஒடுக்கின அந்த எகிப்திலிருந்து, அவர்களை சிறுமைப்படுத்தின எகிப்திலிருந்து அவர்களை கர்த்தர் விடுவித்தார், சிறையிருப்பை மாற்றினார். எனவே இவர் சிருஷ்டிப்பவராக வெளிப்படுகிறார், சிறையிருப்பை மாற்றுகிறவராக வெளிப்படுகிறார். மாத்திரமல்ல, 21வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் கவனித்து பார்க்கும் பொழுது சிறப்பான சுதந்திரத்தை அருளுகிறவர். யாக்கோபுக்கு சுதந்திரமாக தந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 22ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே நான் நம்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிருஷ்டிப்பவராக வெளிப்பட போகிறார். சிறையிருப்பை மாற்றுகிறவராக இன்று அவர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். சிறப்பான சுதந்திரத்தை உங்களுக்கு அருளுகிறவராக வெளிப்பட போகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை குறித்து சொன்ன 3 காரியங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். 11ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணுகிறவர். நடுவிலிருந்து, அதாவது உபத்திரவங்களின் நடுவிலிருந்து, நெருக்கங்களின் நடுவிலிருந்து, சிறுமையின் நடுவிலிருந்து. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி நீ நெருக்கங்களின் நடுவிலே இருப்பதில்லை. இனி நீங்கள் சிறுமையின் நடுவிலே இருப்பதில்லை. இனி நீங்கள் ஆளோட்டிகளின் கூக்குரலின் நடுவிலே நீங்கள் இருப்பதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை இந்த நாளிலே கொண்டு வருகிறார். உபத்திரவங்களில் இருந்து விடுதலை. You will move out of affliction. You will move out of troubles. You will move out of your captivity. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதலாவது, அவர்களை புறப்பட பண்ணினவர். நடுவிலிருந்து புறப்பட பண்ணினவர் எழுதியிருக்கிறது. உபத்திரவங்களின் நடுவில் இருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். 2வதாக 14ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர், இங்கே இஸ்ரவேலை அவர் கடந்து போக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அற்புதங்களை கடந்து சென்றார்கள், அதிசயங்களின் ஊடாக நடந்தார்கள். காரணம், அங்கே சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து நிற்கிறது. அதன் ஊடாக கிடைத்திருக்கிற பாதையிலே அவர்கள் நடந்து சென்றார்கள். You will for sure
walk in the royal pathways prepared and set for you privately, and also you will witness heavenly providence. நிச்சயமாய் தேவன் பரலோகத்தின் நன்மையினாலே உங்களை நிரப்புவதையும் அதிசயமான பாதைகளின் ஊடாய் நடத்துவதையும் இந்த நாளிலே நிச்சயமாக காண்பீர்கள். மூன்றாவதாக 23வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, நடுவிலே நினைக்கிற தேவன். சத்துருக்களின் நடுவிலே இன்று வரைக்கும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் என்னும் தேசம் சூழ பகைக்கிற பகைஞருக்கு நடுவிலே பரிபூர்ண நன்மையை பெற்றதாய் அமைந்திருக்கிறது. அதே போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் அலங்கரிக்க விரும்புகிறார். இந்த நாளிலே நிச்சயமாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை நினைப்பவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பவர், நினைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? பிரபலியமான ராஜாக்களின் கரங்களிலே இருப்பதை பறித்து இந்த ஜனத்திற்கு கொடுத்தார். எவைகளை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்தாரோ, எவைகள் ஆபிரகாம் கால் மிதிக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு சொந்தமாய் இருந்ததோ, எவைகள் பெரிய ராஜாக்களின் கரத்திலே, பிரபலியமான ராஜாக்களின் கரத்திலே பறிக்கப்பட்டு இருந்ததோ, அவைகளை திரும்பமாய் பறித்து நம்முடைய ஜனத்திற்கு அருளினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எழுதியிருக்கிறது 11ஆம் வசனத்திலே, நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர். 14ஆம் வசனத்திலே நடுவே கடந்து போக பண்ணினவர். 23ஆம் வசனத்திலே நினைப்பவர். எல்லாருக்கும் நடுவிலே, சத்துருக்களுக்கு நடுவிலே, பகைக்கிறவர்களுக்கு நடுவிலே இந்த ஜனத்தை நினைத்து அவர்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவ வார்த்தையை நினைத்து பார்ப்போம். சங்கீதம் 136 அதிலே 4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தாமே பெரிய அதிசயங்களை இந்த நாளிலே செய்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.